இது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பால சிங்கத்துக்கு ஒப்பானவன், நீ பெருந்தண்ணீர்களின் முதலை. யார் நீ? பார்வோன் என்றாலே பிசாசு, எகிப்தினாலே உலகம். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகமும் பார்வோனும் பெருந்தண்ணீரில் வாழ்கிற முதலைகள். இந்த முதலை எதெல்லாம் ஏமாந்து வருதோ மொத்தத்தையும் முழுங்கிடும். முதல்ல வாய் பார்த்துருக்கீங்களா? எப்பயுமே நீங்க ஜூ போன பாருங்க, வாயை திறந்து ஆன்னு உள்ள போனா திரும்பி வர முடியாது. ஆமென் சொல்லுங்க. நீ பெருந்தண்ணீர்களின் முதலை போல் இருந்து உன் நதிகளில் எழும்பி உன் கால்களால் தண்ணீரை கலக்கி அவையின் ஆறுகளை குழப்பி விட்டாய். ஆமென் சொல்லுங்க. நீ தண்ணீர்களை கடந்து போகும்போது இந்த முதல்ல இருக்கு பாத்தீங்களா, அது உன்னை முழுங்காதபடிதான் கர்த்தர் கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? நீ தண்ணீர்களை கடப்பது என்பது பிசாசுனுடைய பார்வோனுடைய ஆவியையும் இந்த உலகத்தினுடைய ஆவியையும் கடந்து போக வேண்டிய ஒரு பாதை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாதையில கவனிங்க, கூடவே தேவன் இருக்கிறார். நீங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்களேன், பாவம் செஞ்சாலும் பலிபீடத்தை பிடிச்சிக்கணும். இங்க ஒரு கொம்பு இருக்குது நமக்கு. அங்க வந்து என்ன பண்ணணும்? மனுஷன் படைச்சும் போதே பாத்தீங்களேன், அவன் விழுந்து போற மாதிரியே படைச்சிருக்கிறான். அதனால ஒரு வார்த்தையை சொல்லி நான் செய்திக்குள்ள கடந்து போறேன். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலைக்கு போனாலும் கர்த்தரை மாத்திரம் விட்டுறாதீங்க. பின்மாற்றம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அது கர்த்தருக்குள்ளேயே தான் இருக்கணும். பின்மாற்றம், நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருக்குள்ளேயே பின்மாற்றம். ஏன் சர்ச்சைக்கு போலியா? போக பிடிக்கல, சர்ச்சைக்கு வரலாம், வீட்டில் தான் இருக்கணும். இதை விட்டுட்டு யாராவது கூட்டாங்கன்னு மருவத்தூர் போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நீ பின்மாற்றம் அடைஞ்சி, பின்மாற்றத்திலையும் எங்க தெரியுமா இருக்கணும்? பைபிள் படிக்கலனாலும் வீட்டில் உட்காந்துருக்கணும், சர்ச்சைக்கு வரலாலும் வீட்டில் உட்காந்துருக்கணும். அதுதான் பின்மாற்றம். அதை விட்டு ரட்சிக்கப்படாத சித்தி மருவத்தூர் போறேன், கார் சும்மா தாங்குதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க, ஏறி போனாதான் அது கர்த்தருக்கு வெளியே பின்மாற்றம். அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா? நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த முதலை, இந்த பார்வோன் என்கிற பிசாசு தண்ணீர்களை கடக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நம் முற்பிதாக்கள் நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. நல்லா கவனிக்கணும். அந்த சூழ்நிலை கூட நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கணும். இக்கட்டுகள் ஆபத்துகளை கர்த்தர் தாண்ட பண்ணுவாருங்க. 70ஆம் சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிங்க. 71ஆம் சங்கீதம் 20 21 வாசிங்கள. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து. எப்ப தெரியுமா இது? அவன் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது. ஆமென் சொல்லுங்களேன். ஆபத்து வந்தது, இக்கட்டு வந்தது, ஆனாலும் அதுல என்ன பண்ணார் தெரியுமா? உயிர்ப்பித்தார். எல்லாம் சொல்லுங்க. திரும்பவும் உயிர்ப்பித்து போயிட்டது எங்க தெரியுமா? பாதாளத்துக்கே போயிட்டான். அல்லேலூயா. இந்த தண்ணி எங்க கொண்டு போயிடுச்சு? அவனை பாதாளத்துக்கே கொண்டு போயிடுச்சு. அங்க இருந்து ஏற பண்ணி, வாசிங்க பிரதர், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் கைத்தட்டி சொல்லுங்க. தேவன் கூடவே இருந்தால் தாண்டி வர பண்ணி மேன்மையான இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார். ஆமென். சேர்த்து விட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுக்கு தான் நான் சொல்லுவேன், பிரச்சனையே இல்லை என்று சொல்லுகிற சபைகள், சொல்லுகிற ஊழியர்கள் தவறான உபதேசம். நீங்க சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாமே மாறிடும் உங்களுக்கு யாருன்னா சொன்னாங்கன்னா அது வந்து தவறான உபதேசம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஆமென் சொல்லுங்க. உங்களை அந்த தண்ணியில மூச்சு திணற வச்சு மூழ்கடிச்சு பண்ணி இன்னி கையை பிடிச்சி கரையை சேர்த்துருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ ஒண்ணு உங்களுக்கு புரியும், நான் இதிலே தனிமையா இல்லை. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கண்ட என்னை கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு கடந்த நாட்டில் பிரச்சனை இருந்திருக்கலாம், அதை தாண்டி வந்திருக்கலாம். இப்ப பிரச்சனையோட நீங்க நடந்து போயிட்டு இருக்கலாம். சரவண கவுனி, பிரச்சனை வரலாம். சொல்லுங்க. இருந்திருக்கலாம், இருக்கலாம், பிரச்சனை வரலாம். இது அத்தனையிலையும் கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இல்லை பாருங்களேன். சிலருக்கு வறுமை. எவ்வளவு பணம் வந்தாலும் அவங்க வறுமையிலேயே வாழ்வாங்க. அந்த வறுமை என்ன பண்ணுனா அவங்களை கலங்கடிக்கும், கர்த்தருக்குள்ள சேர்க்கவே சேர்க்காது. சிலருக்கு கடன், நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல வேலைக்கு தான். அது என்னமோ கடன் என்கிற ஒரு ஆவி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். கடன் என்கிற ஒரு பயங்கரமான அந்த தண்ணீரின் வழியா போவாங்க பாருங்க. சிலருக்கு பற்றாக்குறை. எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க, என்ன பண்றாங்க? ரொம்ப சிக்கனமா செலவு பண்றாங்க. ஆனாலும் பற்றாக்குறையிலே உட்கார்ந்து இருப்பாங்க சில குடும்பங்கள். சிலருக்கு சரீர பலவீனம். நேற்று கூட சொன்னேன், இந்த விஜய் அம்மா பத்தி என் மனைவி கிட்ட சொல்லியிருந்தேன். கிட்னியே எடுத்துட்டாங்க அந்த அம்மாக்கு. என்ன எடுத்துட்டாங்க? அவங்களால மாடியிலே ஏறக்கூடாதுன்னு டாக்டர், நான் தான் இருந்தேன் ராமச்சந்திரால, எடுத்துட்டாங்க. ஆனா அந்த அம்மா ஒரு பிரேயர் கூட தவறாம வருவாங்க.
ஒரு பிரேயர் கூட தவறாம திங்கக்கிழமை ஜபத்து கூட வந்து உட்காந்து கண்ணை மூணு தலையாட்டின்னு இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனம். சிலர் பலவீனத்தையே பெருசா பேசின்னு உட்காந்துருப்பான். பலவீனம் இவங்களுக்கெல்லாம் 2 கால் இல்லாத ஆளை குடுமை காட்டணும். யாரை குடுமை காட்டினா அப்படியே தடவின் சர்ச்சைக்கு வரான். அல்லேலூயா. சிலருக்கு பலவீனத்தினுடைய அந்த போராட்டங்கள், சிலருக்கு வியாதி பலவீனம் இல்லை, இது வியாதி. சிலர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உட்காந்தா ஏந்திருக்க முடியல, ஏந்தா உட்கார முடியல. இதெல்லாம் கத்தரை தேடுறதுல அசட்டத்தனம் இருக்கிறதுனால வர்றது. சிலருக்கு வியாதி என்கிற பிரச்சனை, சிலருக்கு பிள்ளைகளோட வாழ்க்கை பிரச்சனை, பிள்ளைங்க வாழ்க்கை பிரச்சனை. அவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியல. பிள்ளைகளை நினைக்கும் போது அவங்களால அந்த சந்தோஷத்தையே கர்த்தருக்குள்ள கொண்டாட முடியல. சிலருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்த இடத்துல சரியான வாழ்க்கை அமையல. சிலருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்த பாஸ்டர் குழந்தை பிறக்கல. இப்படி பல பிரச்சனைகளால ஜனங்கள் நிரம்பி தான் தேவாலயத்துக்கு வராங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். சிலருக்கு ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்களுக்கு தான் தெரியும், அந்த ஆண் பிள்ளைக்கு அந்த வாலிப வயது வரும்போது சில பாவத்தில் சிக்கிப்பான். பெற்றோருக்கு நல்லா தெரியும், என் பிள்ளை இந்த பாவத்தில் இருக்கிறான், பட் அவனை துணிகரமா கேட்கவும் முடியாது, அவனை வந்து தொடர்ந்து கண்டிக்கவும் முடியாது. ஆனா அந்த பாவ வாழ்க்கை, அவன் வாழ்கிற வாழ்க்கை தெரிந்து உள்ளத்துல பல பேர் அப்படியே ஒரு மாதிரி குழம்பி ஒரு மாதிரி சோர்ந்து போய் இருக்கிறாங்க. சிலருக்கு கோர்ட்டு கேஸ், சம்பந்தமே இல்லாம வந்து மாட்டிக்கும். அது ராத்திரி பகலா தூங்க விடாது. என்ன நடக்குமோ இப்படி பல சூழ்நிலைகள் மனிதருக்கு இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. சிலருக்கு குடும்ப உறவுகள்ல சமாதானம் இருக்காது. கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாரே, ஒரே போராட்டமா இருக்கும். இந்த வாலிபத்தை தாண்டுற பிள்ளைங்களுக்கு காதல் தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? உலகத்திலேயே பெருசு. இப்ப இஸ்ரேல் மேல போற குண்டு கூட பெருசு கிடையாது உங்களுக்கு. அவங்களுக்கு பெருசு என்னன்னா, இது நிறைவேறுமா நிறைவேறாதா, அப்பா ஒத்துப்பாரா ஒத்துக்க மாட்டாரா, அம்மா சத்தியமா ஒத்துக்க மாட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் யாருக்கோ போகுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஏன் கை தட்டுற? ஏற்கனவே இருக்குதியா, அத பாரியா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ எல்லார் வாழ்க்கையிலும் பாருங்க, நான் சொன்னேன்ல இவ்வளவு பிரச்சனை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் ஒரு பிரச்சனை இருக்குது. நான் சொல்றேன், இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் தாண்டி நிச்சயமாய் நாம் ஒரு நாள் ஜெயிப்போம். எப்படி? கர்த்தர் கூட இருப்பதால். ஆமென். நான் சொல்ற தகப்பனை போல அவர் கூட இருக்கிறார். இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், இந்த பிரச்சனைகள் நிமித்தம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். பாஸ்டர், இந்த தண்ணீரை கடக்க முடியல பாஸ்டர், இந்த தண்ணீரில் மூழ்கி செத்துருவன் நினைக்கிறேன் பாஸ்டர், என்னால தாங்க முடியாத சில பிரச்சனைகள் இருக்கு. 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுது, மாலையிலே அழுகை தங்குமா, காலையிலே களிப்பு உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? உன் வாழ்க்கையில இந்த 2026ல கர்த்தர் களிப்பை, ஆமென், அற்புதம் செய்ய அவருக்கு 1 நிமிஷம் போதுங்க. ஆனா இந்த தண்ணியில நடத்தி உன்னை வலிமை அடைய பண்றான். சில புருஷெல்லாம் கீழ்படியாத புருஷன், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் பாரு, அவனை தான் கனெக்ட் பண்ணி விட்டுருவாரு. ஆமேன் சொல்லுங்க. அவனோட வாழ்ந்து ஜெயிச்சு நீ வெளியே வரணும். அதுதான் கர்த்தருடைய மகிமை. ஆமேன். அப்படி என்ன அவன் கேட்டான், நேற்று செய்தியில சொன்ன பலன் அடைஞ்சிருவேன். அவனுக்காக ஜெபிச்சு பார்த்தா இப்ப ஆவிக்குரிய பலசாலியா மாறி நிப்ப. அவனுக்கு மட்டும் நல்லா உன்னை கொஞ்சி சிங்காரமா ஜாதி மல்லி வாங்குற வச்சிருந்தா இவ்வளவு ஜெபம் பண்ணிருக்க மாட்டேன். ஆமேன் சொல்லுங்க. சொல்லவே மாட்டீங்க நீங்க. அல்லேலூயா. உனக்கு அற்புதம் செய்ய 1 நிமிஷம் போதும். ஏன் இந்த தண்ணீர்ல கடத்த பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் உனக்கு வலிமையை கொடுக்கும். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? எப்பயுமே கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். என்னைக்கு உங்களை கண்டுபிடிச்சாரோ, ஒரு IMSல மிஷனரி ஸ்தாபனத்தில் ஒரு சகோதரர் இருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் பண்றார், இம்போர்ட் பண்றார், ஃபர்னிச்சர்ஸ்லாம் இம்போர்ட் பண்றாரு, சரவணா ஸ்டோர்லாம் அவர் தான் கொடுக்குறார். அப்போ நான் கேட்டேன், IMSக்குலாம் ஏதாவது டொனேஷன்லாம் 1 லட்சம் 2 லட்சம் சாதாரணமாக எடுத்து கொடுத்துருவார். சந்திக்கும் போது என்னை சந்திச்சு பேசிட்டு போது கேட்டேன், எப்படி நீங்க இந்த லெவலுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் கல்லூரியில 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்த நேரத்தில் ரொம்ப பக்தி உள்ள பெற்றோருக்கு பிறந்தவங்க. அவங்க அப்பா அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன். இவருக்கு பின்பாக 3 தங்கச்சிமார் இருந்தாங்களாம். அந்த அந்த நல்ல ஒரு பக்தி உள்ள தகப்பன் ஒரு நாள் அந்த அந்த பிஸ்னஸ் பண்றதுக்காக அவங்க கடைக்கு போனாங்களாம். கடைக்கு போய் உட்கார்ந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாங்க. 3ஆம் ஆண்டு கல்லூரி படிக்கிற மாணவன் தலைமையில எல்லா பலுவும் விழுந்தது. அவங்க தகப்பனுடைய மரணத்தை அந்த பையனால ஏத்துக்கவே முடியல. கிட்ட எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ பாஸ்டர்மாருங்க, ஊழியர் வந்து அவனை ஆறுதல் படுத்தாங்க. 45 நாட்கள் அவன் தன் அறையை விட்டு வெளியே வரலையாம் பாருங்க. அவன் வந்து ஒரு நாள் தீர்மானம் பண்ணானா, இந்த கடையை பிசினஸ்னா என்னன்னே தெரியாது, கடை பக்கம் கூட போனதில்லை, காசு வாங்க அப்பா கடைக்கு போவான், அவ்வளவுதான். 3 தங்கச்சை கல்யாணம் பண்ணணும், எங்க அம்மாவுக்கு இளம் வயசு, எங்க அம்மாவை நான் பார்த்துக்கணும், இந்த பலுவை தாங்குற அளவுக்கு என் கையில எந்த சக்தியுமே இல்லை. அதனால ஒரு தீர்மானம் பண்ணானா, அதிகாலையில் எல்லாரும் தூங்கும் போது இந்த ஊரை விட்டு திருட்டு ட்ரெயின் ஏறி எங்கேயாவது போய்விட வேண்டும் என்று முடிவெடுத்தவனாய் ராத்திரி படுத்தானா பாருங்க. தூக்கம் வரலையா, அழுதுகிட்டே படுத்திருந்தானா பாருங்க. அவன் அறைக்குள்ள ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த மனுஷன் அறைக்குள்ள பிரகாசித்ததான். அந்த பிரகாசம் தாங்க முடியாம கண்ணை திறந்து பார்த்தா வெண்ணுடை அடித்ததா, நானே உன் தகப்பன் என்று சொல்லி ஒருவர் மறைந்தார்.
இந்த ஒரு ஃபேக்ஷன் செகண்ட்ல அவன் வாழ்க்கையில இருந்த துக்கங்கள், அந்த எல்லா கண்ணீர் போராட்டங்கள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற தன்மை இருக்கு பாருங்க, எல்லாம் மாறிச்சு. காலையில எழுந்தான், ஷேவ் பண்ணான், எல்லாம் போட்டான். என்ன நிறைய பில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, நிறைய பேமெண்ட் இவங்க தர வேண்டியிருக்கு. நேரா கடையில போய் உட்கார்ந்தான், எதுவுமே தெரியாது. அந்த மனுஷனை கர்த்தர் நடத்த ஆரம்பித்தார், அவனுக்கு ஒரு தகப்பனா இருக்க ஆரம்பித்தார். நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு அந்த மனுஷனுடைய டர்ன் ஓவர் கோடிகளில. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? உங்களை கர்த்தர் உருவாக்குவதற்கு சில பாதையின் வழியாய், சில தனிமையின் வழியாய் நடத்துவார். அந்த பாதை உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால கட்டாயம் நீங்க போயிட்டு இருக்கீங்க பாருங்க, தண்ணி அதை கடப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? 28 அப்போஸ்தலர் 28 1ஆம் வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நான் இன்னைக்கு சின்ன செய்தி ஒன்று சொல்லி திருவிருந்துக்கு நேராக உங்களை நடத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு, போது மகள, தண்ணியிலேயே வாழ்க்கை முடிஞ்சிடாது, தப்பி கரை சேருவீர்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. தினேஷ் அம்மா கைப்பிடி, எல்லாம் கைப்பிடிங்க. அம்மா தப்பி கரை சேருவ, மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தப்பி கரை சேருவீங்க. அந்த சிக்கல்லையே நீங்க அமிழ போவது இல்லை. அல்லேலூயா. தப்பி கரை சேர்ந்த பின்பு, கட்டாயம் நீங்க போகிற பிரச்சனையில, உங்க வியாதியில, உங்க பொருளாதாரத்துல, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீ எதை சந்திக்கிறாயோ அதிலிருந்து உன்னை தப்பி கரை சேர பண்ண ஒரு தெய்வம், நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஒரு தெய்வம் உன்னோட கூட இருக்கிறார். தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நீ அழிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நீ அழிந்து போவதில்லை. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. ஏசப்பா சொல்லுங்களேன். என் பாவம் கழுவி விட்டீரே, விடுதலை தந்து விட்டீரே. நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடந்த போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. அப்போஸ்தலர் 28:1 வாசிங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு. ஆமென். இது அடுத்த வாரம் பேசுறேன். ஆமென் சொல்லுங்க. தப்பி கரை சேர்ந்த கரையில உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வாரம் பேசுறேன். ஆமென் சொல்லுங்க. ஆனா இவன் லைஃப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுங்களா? அதே 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க பிரதர். 27:20 வாசிங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் பெரும் காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்ற அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வாழ்க்கையில இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்ல, இந்த தண்ணீர் என்னை மூழ்கடித்து விடு நானே கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன். ஆமென். நம்ம மத்தியில் யாரா இருக்கிறீங்களா? பாஸ்டர், நான் போற இந்த பிரச்சனையில் இருந்து, நான் போற இந்த பாதையில இருந்து என்னால மீண்டு வெளியே வர முடியாது, நான் அப்படி சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தப்பி கரை சேர பண்ணுகிற ஒரு தெய்வம் இருக்கலாம், இருக்கிறார். அல்லேலூயா. நஷ்டம் வந்தது உண்மை, சரக்குகளை போட்டது உண்மை, உன் கப்பல் சேதமடைஞ்சது உண்மை, உன் வாழ்க்கையில நடந்த போராட்டம் உண்மை. ஆனாலும் நீ ஆராதிக்கிற தேவன் உன் அருகில நின்று உன் பேரை சொல்லி பயப்படாதே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? லைஃப் தியரி. தியரினா தமிழ்ல கோட்பாடு தானே. லைஃப் தியரியை பத்தி சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு எதை பெருசா பாக்குறீங்களோ நாளைக்கு அது ஒண்ணுமே இல்லைங்க.
இன்னைக்கு நீங்க எதை பெருசா பாக்குறீங்களோ நாளைக்கு அது ஒண்ணுமே இல்லை. தப்பி கரை சேருவோம் என்ற நம்பிக்கை இல்லாத உன்னைதான் எங்க கொண்டு போறா தெரியுமா? கரை சேர பண்ண போறா. எந்த கடல் உன்னை அழித்து விடும் என்று நினைத்தாயோ அதே கடலில் கர்த்தர் உன்னை கரை சேர பண்ணி உன்னை அக்கறைப்படுத்துவார். நம்பி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த பிரச்சனையின் தண்ணீர் உங்கள் வாழ்க்கை படக மூழ்கடிக்க நினைத்ததோ அது கரையில் அமைதியா நிற்கும். நம்புறீங்களா? இன்னைக்கு பெரிய கடன் அது ஒண்ணுமே இல்லைன்னு பாப்பார். நம்மளுக்கு அது பெருசு 43 லட்சம் அவருக்கு அது பெருசு இல்ல. எந்த பிரச்சனை பெருசுன்னு சொல்லி நீ தற்கொலை முடிவெடுக்கிறியோ அது நாளைக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னைக்கு எந்த கடை எந்த தொழில் முடங்கி போச்சு நினைக்கிறியோ நாளைக்கு அது கரை சேரும். நீங்க நம்ம ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுல உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய புயல் அடிக்குது பாஸ்டர், எங்க அக்கா வாழுமா, என் தங்கச்சி வாழுமா, என் குடும்பத்துல அது நடக்குமா? நான் சொல்றேன் தப்பி கரை சேர ஒருவர் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிச்சயமாய் ஆமென். இது எப்போ பாஸ்டர் நடக்குனா நீங்க இயேசுவை மட்டும் தான் பார்க்கணும். இவ்வளவு தண்ணி போதில்ல, இவ்வளவு பிரச்சனை போதில்ல, நீங்க அடிக்கிற காத்தையும் பார்க்க கூடாது, அடிக்கிற புயலையும் பார்க்க கூடாது. பாத்தீங்கன்னா இதே தான் புலம்புவீங்க, பாஸ்டர் நான் தப்பி கரை சேருவனா? இது நம்பிக்கையாற்று போச்சு. பாருங்க, பேதுரு தண்ணி மேல நடந்து வரட்டுமான்னு கேட்டவர் நடந்து வான்னு சொன்ன போது அவர் இயேசுவை பார்த்த வரைக்கும் என்ன நடக்கல? முழுகவே இல்லை. வாசிங்க 14ஆம் அதிகாரம், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ல இருந்து வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, நேராச்சு. நேரம் எடுத்திருப்பீங்கன்னு பார்த்தேன். பெரிய பெரிய ஸ்காலர்லாம் ஆண்டவரே நான் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக தண்ணி மேல் நடந்தான். எதை கண்டு? உன்னை அழைச்சவர் யார்? பேதுரு, கர்த்தர். நீ யாரை பார்த்திருக்கணும்? ஏன் காத்த பார்க்குற? பல பேர் பிரச்சனை ஏன் தெரியுமா? தண்ணி மூழ்கடிக்குது. அவங்களுக்கு இருக்கிற கடன், அவங்களுக்கு இருக்கிற வியாதி, அவங்க பலவீனம், அவங்களுக்கு முன்னாடி இருக்க போராட்டத்தையே பார்க்கறது. முன்னாடி ஒருத்தர் நிற்கிறார் பாருப்பா, உன்னை அழைச்ச ஒருத்தர் இருக்கார் பாருப்பா. அவர் முகத்தை பார்க்கற வரைக்கும் இந்த காத்தெல்லாம் உன்னை மேற்கொள்ளாது, தப்பி கரை சேர பண்ணுவார். காற்று பலமா இருக்கிறத நீ ஏன் காண்றவ? அவர் கையில தான் காத்து இருக்குது. கண்டு வாசிங்க. என்ன ரெண்டு வந்துச்சு? ரெண்டாவது நீங்க ஸ்டெப் ஸ்டெப்பா உங்களை ஏத்தின்னு போறேன். நீங்க உங்க பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்குள்ள என்ன வந்துரும் கேட்டீங்கன்னா பயம் வந்துடும். பயம் வந்தா விசுவாசம் போயிடும். விசுவாசத்துக்கு 3 எதிரி இருக்கிறாங்க. எப்பயும் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னென்ன எதிரி? சந்தேகம், பயம், அவிசுவாசம், கவலை. இதெல்லாம் உள்ள வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள விசுவாச வேலையை செய்யவே செய்யாது. நீ யாரை தெரியுமா பார்க்கணும்? உன்னை அழைத்தவரை பார்க்கணும். இந்த வேத புத்தகத்தை பார்க்கணும். கர்த்தர் பேசுகிற வார்த்தையை பார்க்கணும். அதை விட்டுட்டு உன் வியாதி அது சிலர்லாம் பாருங்க, எனக்கு தப்பா எடுத்துக்காதீங்க, வியாதியே சொல்லுவாங்க. ஐயோ பா சாமி, நம்ம கேட்டு கேட்டு காதெல்லாம் புளிச்சு நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் நரம்பலாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். அதனால இந்த ஃபோன் கால்ஸ்லாம் அவாய்டு. ஆமென் சொல்லுங்க. ஸ்பேம் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஸ்பேம் கால். கவனிங்க, உங்க பிரச்சனையே பேசிட்டு இருக்கிற உங்க பிரச்சனை மாறவே மாறாதுங்க. உன் கடனையே பேசி, உன் வியாதியே, உன் பலவீனம், உன் பிள்ளை படிக்கவே மாட்டான் பாஸ்டர், படிக்கவே மாட்டான் பாஸ்டர். பரவாயில்ல பாஸ்டர், சுமாரா படிக்கிறான் பாஸ்டர். அப்படி சொல்லுங்க. இனிமே எப்படி சொல்லுங்க? சுமாரா படிக்கிறாங்க. எப்படி படிங்க? அப்படி சொல்லுங்க. படிப்பான். அது உருப்படாது பழகுது பாஸ்டர், அவங்க அப்பன மாதிரியே பழகுது பாஸ்டர். கரெக்டா அப்பன மாதிரி தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ காண வேண்டியது யாரை தெரியுமா? அவரை. நீ காற்ற ஏன் காண்ற? கண்டதுனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இப்போ வாழ்க்கை பயத்துக்குள்ள போயிட்ட. வாசிங்க சிஸ்டர். பயந்து என்னமா? அழைத்தவர் எதிரே இருக்க அமிழ விடுவாரோ? ஏன் அமிழற அப்படின்னா உனக்குள்ள அவர் மேல நம்பிக்கை இல்லாத போச்சு. இப்போ அல்லேலூயா. அமிழ்கையில் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்றான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, ஐயோ நீ முழுகிறப்பா முழுகிறப்பா, பாவமாகுது உன்னை பார்த்தா அப்படின்னு தூக்கி விட்டாரா? பாவப்படுறதுக்குன்னு அவர் பாஸ்டரா? நிக்கிறான் 11. ஏ அற்ப விசுவாசியே. எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? போன வாரம் ஒரு பொண்ணை சொன்னேன், இந்த ஒழுங்கா ஜெப கூட்டத்துக்குலாம் வரா மாதிரினா மைக்க பிடி, இல்லைன்னா ஓடிப்போ பின்னாடி உட்காந்துக்கணும் அந்த சபையில. அது உடனே வெக்கமாயிடுச்சு. ஏன்னா அதான் சபையே பார்த்துக்குது. ஏசுநாதர் அப்படிதான் பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சோப்பு போட்டு தடவி விடுறாலாம் ஏசுநாதர் ஆள் இல்லை. அல்லேலூயா. ஏ அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது சொல்லி பணிந்து கொண்டார்கள்.
பின்பு கடலை கடந்து, அல்லேலூயா, எந்த கடல்ல மூழ்கி போவ நினைச்சானோ அந்த படகு இப்போது அமைதியாக கெனசரேத்துல நிக்குது. பிரதர், இன்னைக்கு காலையில என்ன பண்றது பாஸ்டர் செய்தி, நீ எதை பிரச்சனை எதுல மூழ்கி போடுவேன்னு நினைச்சியோ அது அக்கறையில அமைதியா கட்டப்பட்டு நிற்கும். அல்லேலூயா. உன் குடும்பம் இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள அமைதியா இருக்கிறத பார்க்க போற. உன் சரீரத்தில் இருக்க வியாதி அமைதியா இருக்கிறத பார்க்க போற. உன் கடன் பிரச்சனை அமைதியா இருக்கிறத பார்க்கற. நான் சொல்றேன், கடக்க பண்ணுகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ தண்ணீரையும் காத்தையும் பார்த்தா க்ளோஸ் நம்ம வாழ்க்கை, இயேசுவை பார்த்தா நம்ம வாழ்க்கை ஜெயிச்சிடுவோம். ஆமென். இன்னைக்கு 3 காரியம் சொல்றேன். நீங்க எந்தெந்த தண்ணீரை கடந்தாகணும், கடக்க பண்ணுவார்னா, நம்பர் 1 சாபம் என்கிற தண்ணீரை கடக்கணும். நிறைய குடும்பத்துல சாபம் இருப்பது நல்லா தெரியுது. ஆனா அந்த சாபத்தை எப்படி பாஸ்டர் கடக்கிறது? வாசிங்க யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 29-30 வசனங்களை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம், கர்த்தர் நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. யாத்திராகமம் 14:29 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரோ அந்த தண்ணீரின் நடுவாக வட்டாந்தரை வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை, அல்லேலூயா, எகிப்தியரின் கைக்கு கர்த்தர் தண்ணீரை கடக்க பண்ணி ரட்சித்தார். ஆமென். நான் பாருங்க, தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு ஜனங்க இவங்க, வாக்குத்தத்த சந்ததியருங்க. அந்த ஜனங்கள் மேல தேவன் அவ்வளவு பிரியமாய் இருந்தார். ஆனா அந்த ஜனங்கள் 430 ஆண்டுகள் ஒரு தேசத்துல அடிமைப்பட்டு கிடந்தாங்க. எப்படி கிடந்தாங்க தெரியுமா? கொடுமையான வறுமையில இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அடிமைத்தனத்துல அடி வாங்கி ஜீவனே கசப்பா போயிருந்தாங்க. கவனிங்க, வாக்குத்தத்த பெற்ற ஜனம் ஏன் எகிப்து தேசத்துல அடிமைகளா போனாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? மூதாதையுடைய தவறுகள். அல்லேலூயா. கவனிங்க பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நான் பேச போற சத்தியம் உங்களுக்கெல்லாம் எப்படி நீங்க உங்க மனம் மாறுவீங்களோ மாற மாட்டீங்களோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. கர்த்தர் பேச சொன்னார், பேச சொல்றேன். வாக்குத்தத்த சந்ததி, தேவனே அந்த சந்ததியை தெரிந்தெடுத்தார். எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் நம்மை தெரிந்தெடுத்தது தேவன். அப்படிப்பட்ட ஜனம் ஏன் அவங்க ஜீவனே கசப்பா போய் அவங்க வாழ்க்கையில கொடுமையை சந்தித்து வறுமையை சந்தித்து கொடுமையா அந்த ஜனங்களை நடத்தினார்கள்? ஏன் தெரியுமா? வாசிங்க நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அவங்க அடிமையாய் போனதுக்கு காரணம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் அந்நியர் அல்லாத தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவ. முற்பிதாக்கள் செய்த தவறு சந்ததி பாதிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், நான் விளக்க விரும்பல. ஆபிரகாம கர்த்தர் சொல்றார், உன்னோட உடன்படிக்கை பண்ண போறம்பா, வந்து எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துன்னு சொன்னா, பலிபீடத்தை கட்டி பலி செலுத்த நேரத்தில் அயர்ந்து தூங்கின்னு இருக்கிறார். அல்லேலூயா. எப்பயுமே ஒன்று சொல்லட்டுங்களா, கர்த்தரை அசட்டை பண்ணுகிற கர்த்தருடைய அசட்டையின் காரியங்களை ஒருபோதும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது என் நாமம், என் மகிமையை வேறொருக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் பிதாக்களாக இருக்கிறோம். எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், நீங்கள் பிதாக்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்க கர்த்தருடைய காரியத்தில் எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறீர்களோ, இந்த வேதத்துக்கு விரோதமான காரியங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு செய்கிறீர்களோ, அது எங்கே பாதிப்பை கொண்டு வரும்ன்றதை நீங்க கட்டாயம் உணரணும். அது உங்க சந்ததியை பாதிப்பை கொண்டு வரும். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் பணத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை சரி எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். நான் சொல்லட்டுமா, கர்த்தர் காண்பித்த வழிகளில் உத்தமமாய் நேர்மையாய் உழைத்து சம்பாதிக்காத யாரெல்லாம் பணம் சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் சந்ததிகளை கர்த்தர் கை வைப்பார். அவங்க சந்ததி நீங்க வேணா எங்க வேணாலும் போய் பார்த்துக்கோங்க. இப்ப பார்க்கும்போது அவங்க கார்ல போற மாதிரி இருக்கும், இப்ப பார்க்கும்போது அவங்க பெரிய வீட்டுல இருக்க மாதிரி இருக்கும், இப்ப பார்க்கும்போது லட்சங்கள்ல போறலாமா இருக்கும். ஆனா அவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளுடைய சந்ததி வாழ்க்கையை நீங்க பாருங்க. அதனால்தான் சொல்லுவோம், அனித்தியமான பாவ சந்தோஷம். சில நேரம் இன்பத்துக்காக சிலர் என்ன வேலை வேணாலும் செய்வாங்க, என்ன எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க. ஆனா அது எங்க தெரியுமா பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்கும்?
சந்ததிகளை பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்பா கொஞ்ச நேரம் முழிச்சிருந்து உனக்கு ஆராதனை பண்ண முடியாதா? உன்னை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தாரே, உன்னை புறஜாதிகள்ல இருந்து கொண்டு வந்தாரே, உனக்கு ஏன் அவ்வளவு ஒரு பெரிய மெத்தனம் தேவ சமூகத்துல? தூங்கினாய். கர்த்தர் பார்த்தாரு, 400 வருஷம் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அடிமைகளா. இதுதான் சாபம். ஆமென் சொல்லுங்க. ஒரு குடும்பத்தின் மேலே சாபம் வருவதற்கு முற்பிதாக்கள் காரணமா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். பணத்திற்காகவோ நம்முடைய அனித்தியமான பாவ சந்தோஷத்திற்காகவோ தவறான நடக்கைகள் மூலம் நம் தலைமுறைகளை சாபத்தை சேர்த்து வைக்க கூடாது. சேர்க்கக்கூடாது. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில பலவீனத்தை கர்த்தரை தேடாத, அதை பத்திலாம் சொல்ல, சபைக்கு வர அதை பத்திலாம் சொல்ல. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பாருங்க, சில நிமிஷத்துல எல்லா இன்பமும் முடிஞ்சிடும், சில நிமிஷத்துல எல்லா இன்பமும் முடிஞ்சிடும். ஆனா அதனுடைய விளைவுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதனுடைய பின்தொடர்ச்சி ஒன்று இருக்கு. உன் சுகத்துக்காக குடிச்சு 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 பிள்ளைங்க வாழ்க்கையில சாபத்தை சேர்த்து வச்சிருவான் சில தகப்பன். அவனுக்கு அவன் பணம் சம்பாதிக்கணும், வட்டியை விட்டு வட்டியை சேர்த்து பிள்ளைங்க வாழ்க்கையில சாபத்தை கொண்டு கொண்டு வச்சிருவான் தகப்பன். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்க நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவீங்க, ஆனா பின் சந்ததிகள் விளைவு சந்திக்கும். இல்லையா சொல்லுங்க. எங்க வீட்டுல எல்லாருக்குமே கேன்சர். எங்க அம்மாவுக்கு யூட்ரஸ்ல கேன்சர், எங்க மாமாவுக்கு வாயில கேன்சர், இன்னொரு மாமாவுக்கு தொண்டையில கேன்சர், இன்னொரு மாமாவுக்கு பிரெயின்ல கேன்சர். எங்க பெரியம்மா எப்படி செத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இன்னொரு பெரியம்மா வயிற்றுல கேன்சர், எல்லாம் கேன்சர். அது சொல்றாங்க, மூதாதையருடைய சாபம் உங்க குடும்பத்துல இருக்குதுன்றாங்க. நான் இன்னைக்கு தைரியமா சொல்லுவேன், நான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட, சாபம் என்னை தொடராது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நம் மூதாதையர்கள் அதான் சொல்றார், நான் 4ஆம் தலைமுறை வரையின் சாபத்தை விசாரிக்கிறவர். ஒரு தலைமுறை என்பது அந்த நாட்கள்ல 120 வருஷம், இன்னைக்கு 80 வருஷம் சாபங்கள் நம்மை தொடரும். நீங்க யாரா இருங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பணங்காசு சேர்க்கலனாலும் பரவாயில்ல, உங்க பிள்ளைகளுக்கு பெரிய வீடு காசு சேர்க்கலனாலும் பரவாயில்ல, அநித்தியமான காரியங்களில் ஈடுபட்டு நீங்கள் பாவத்தையும் சாபத்தையும் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்காதீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சாபம் என்ன பண்ணு தெரியுமா? பெருக விடாது. சாபம் என்ன பண்ணு தெரியுமா? எவ்வளவு உழைத்தாலும் அது வறுமையை தான் கொண்டு வரும். உங்க குடும்பத்துல சாபம் இருக்கிறத நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி? உங்களை பெருகவே விடாது. நீங்க ராத்திரி பகலா உழைப்பீங்க, அது வறுமையை கொண்டு வந்து உங்களுக்கு போட்டுக்கொண்டே இருக்கும். அது இந்த ஜனங்கள் அந்த தேசத்துல கடினமாய் உழைத்தார்கள், ஆனால் அவர்கள் பெருக முடியாதபடி தடை, அவர்கள் வசதி ஆவாத முடி அந்த இடத்துல தடை பண்ணுகிறார்கள். நல்லா கவனிங்க. சாபம் இருக்குமானால் அந்த குடும்பத்துல எந்த நல்ல நிகழ்வும் நடக்காது. திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி என்கிற ஒரு ஊர், அதுல ஒரு குக்கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துல ஒரு செல்வந்தன் இருந்தான். ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணுகிறவன். விலை உயர்ந்த பயிர்களை, காஸ்ட்லி அந்த பயிர்களை தான் வைப்பான் அந்த மனுஷன். ஒரு நாள் அந்த அறுவடை செய்கிற காலங்கள் வந்தபோது ஒரு சென மாடு குட்டியை வயிற்றில் வைத்து கொண்டு அந்த அறுவடை செய்யவிருந்த களத்திலே இறங்கி அந்த எல்லாத்தையும் மேய்ஞ்சி போட்டு அந்த இடத்தையே நாசம் பண்ணிடுச்சான். இவனுக்கு பயங்கரமான கோபம் வந்துடுச்சு. இவனுக்கு கோபம் வந்து, எந்த மாடுடாது, அந்த மாடை பிடிச்சிட்டு வாடான்னா நம்பருங்க. நடந்த சம்பவம். அந்த மாடை பிடித்து கொண்டு வந்து அந்த மாட்டை கட்டி என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, எதிர்க்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு என்ன பண்ணானா, அந்த மாட்டை உயிரோட தோலை உரினானா, உயிரோட தோலை உரி. நான் அதை பார்க்கணும், என்னுடைய பயிரை நாசம் பண்ண மாட்டேன். அந்த மாடை உயிரோட வெயில்ல தோலை உரித்தார்கள். அது துடித்து உள்ளே இருந்த குட்டி வந்து வெளியே விழுந்து துடித்து செத்து போனது. அதை பார்த்து ரசிச்சுட்டு உள்ள போய் படுத்தான். அவனுடைய பிள்ளைக்கு, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். கல்யாணம் பிறந்தது. மாடு மாதிரியே குழந்தை வந்து பிறந்ததுங்க. மாடு மாதிரியே குழந்தை வந்து பிறந்தது. 2வது குழந்தை பிறந்தது, அதுவும் மாடு மாதிரியே குழந்தை. எங்க ஊர்ல அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. மாட்டை அப்படி அடிப்பாங்க அவங்க. 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். பொண்ணுக்கு பிறந்த பிள்ளைங்க மாடு மாதிரி பிறந்தது. 2வது பொண்ணு கல்யாணம் பண்ண அத்தனையும் ஒரு பெரிய ஜோசியக்காரனை கூட்டு வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அந்த ஊர்ல ஒரு பாஸ்டர் வந்து ஊழியம் செய்ய வந்தார். நாட்கள் அவர் சொன்னாராம், 4 தலைமுறைக்கு இந்த சாபம் உனக்கு இருக்கும். ஒரு வாயில்லா ஜீவன் துடித்து சாகுவதையே கர்த்தர் பார்த்து சும்மா இருக்க மாட்டார்னா, உங்களால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், நான் தான் சொல்லுவேன், உங்களால ஒரு குடும்பம் கெட்டக்கூடாது, உங்களால யாராவது ஒருத்தங்க செத்துறக்கூடாது. நான் ஏன் இப்படி பேசுறேன் எனக்கே தெரியல. அந்த சாபங்கள் கட்டாயம் உங்களை தனிமைப்படுத்தும், கட்டாயம் உங்களை அழவிக்கும், கட்டாயம் அந்த சாபத்தினுடைய விளைவுகளை உங்க சந்ததியை காண வைக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சாபம் பொல்லாதது, அது பின்தொடரும். பாருங்க 14 அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 14:8 வாசிங்க. 14:8. கடினப்படுத்தினார். பின்தொடர்ந்தான். அல்லேலூயா. அவ்வளவு எளிதில் விடாது. விக்கிரக ஆவி பாருங்க, சிலர்லாம் பாருங்க, நம்ம பிள்ளைங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா அவங்க அப்பா அம்மா விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு பொல்லாத ஆவி, ஒரு சாபமா இருந்து நம்ம வீட்டை தொடரும்.
ஒரு ஆராதனை பண்ற ஒரு குடும்பத்துல ஒரு சாட்சி சொன்னாங்க, எங்களை எந்த விதத்திலுமே நாங்க ஆண்டவரை தேடுறோம், வளரவே முடியல பாஸ்டர். என்னன்னா அவங்க மூதாதையர் எல்லாம் விக்கிரக ஆராதனை பண்ணி சாபத்தை கொண்டு வருகிறார்கள். விக்கிரக ஆவி தொடரும் நம்மள. மரித்த ஆவி இருக்கு பாருங்க, இந்த 16ஆம் நாள் காரியம் பண்றது கரெக்டா, அந்த அப்பா செத்த நாள் அன்னைக்கு ஊரைய கூப்பிட்டு சோறு போடுறது, ஸ்தோத்திரத்தோட பண்ணுங்க, அதெல்லாம் தப்பு இல்லை, எதையும் ஸ்தோத்திரத்தோட பண்ணணும் போடு. அதை ஒரு நாளா கொண்டாடி அதுக்கு ஒரு விபூதி என்னது வாழை இலையை போட்டு அப்பாவுக்கு 2 ஊதுபத்தியை ஏற்றி 2 இதை வச்சு, அதெல்லாம் கிறிஸ்துவ வீட்டுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதெல்லாம் சாபத்தினுடைய ஆவிகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த சாப ஆவி போனோன்னா என்ன பாஸ்டர் பண்ணணும்? இதை சொல்லி நீங்க நான் முடிச்சிடுறேன். நம்பர் 1, சாப ஆவி போனோம்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:1 வாசிங்க தங்கச்சி. இப்படி இருக்க சகோதரரே, இன்னமா எத்தனைமா படிக்கிறேன்? 10:1 படிக்கிறீங்களா? படிங்க படிங்க. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் அந்த தண்ணீரின் வழியாய் கடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் என்ன பண்ணப்பட்டாங்க? எதை தெரியுமா சொல்றாரு? இந்த அடிமைத்தனம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 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 சாபம் இருக்கு பாத்தீங்களா, அதை விட்டு வெளியில எப்படி வந்தாங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீங்களே எதை அறியணும்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற சாபம் போகணும்னா மோசேக்குள்ளாக தண்ணீரை கடந்து வரும்போது ஞானஸ்நானம் பெற்றார்கள். எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், ஞானஸ்நானம் பெற்றார்கள். வாசிங்க வாசிங்கம்மா. எல்லாரும் திருவிருந்து எடுத்தார்கள். எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தை குடித்தார்கள். அல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். முதல்ல கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்படணும். சொல்லுங்க பாஸ்டர், ரட்சிக்கப்படாம பாஸ்டர் இங்க வந்திருக்கிறேன். யார் சொன்னது நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு? அது யார் தெரியுமா சொல்லணும்? என் கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்காருன்னு மனைவி சொல்லணும். ரட்சிக்கப்பட்ட மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறான்னு யார் தெரியுமா சொல்லணும்? கணவன் சொல்லணும். தண்ணியில முழுகி எடுக்கிறது ஞானஸ்தானம் இல்ல, உள்ளான மாற்றம் வரதான் ஞானஸ்தானம். பழைய மனிதனும் அவன் செய்கையும் அழித்து போடுவதுதான் ஞானஸ்தானம். ஏன் பாஸ்டர் சபைக்கு வந்து எனக்கு சாபம் தொடருது பாஸ்டர்? ஏன் தொடருதுன்னா, நீ சும்மா அதனாலதான் வரவங்க எல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கறது கிடையாது. நம்ம குறைஞ்சதை 3 மாசம் வரணும். கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம் கிடையாது. சாகும்போது பாருங்க, என் பாஸ்டர் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு சிஸ்டர் இருந்தாங்க ஏரிக்கார உள்ள, அந்த சிஸ்டர் பேரு நம்ம மறந்துட்டோம் பாரு. அந்த சிஸ்டர் வீட்டுக்காரன் குடிகாரம், 1ஆம் நம்பர் குடிகாரன். கடைசியில் அந்த ஆளு சாவு, இந்த கை கால்லாம் இழுத்துக்குன்னு அந்த ஸ்ட்ரோக் வந்து எல்லாம் ஆகி சாவர ஸ்டேஜ் வந்தோடனே அந்த சிஸ்டர் சரோஜினி சிஸ்டர், ஐயா ஞானஸ்தானம் கொடுத்துருங்க. பாஸ்டர் சொன்னார், ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கிட்டா சந்தோஷம். ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கின்னு அவர் கூட பைக்கில் பின்னாடி உட்காந்துன்னு போயிட்டு, சர்ச்சிலும் தண்ணியை தானே தான் நம்ம நம்புவோம். ஆனால் நான் குழால பிடிச்சின்னு வந்தேன். நம்ம ஆளுங்க அந்த மாதிரி இருக்குது பாருங்க. ஒரு அம்மா தண்ணியா எடுத்துன்னு வருது, 10 லிட்டர் தண்ணி. பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொடுங்க வீடெல்லாம் தெளிக்கிறதுக்கு. எடுத்துன்னு போனேன். அவரு எங்க பாஸ்டர், இயேசுவை ஏத்துக்கிறீங்களா? எத்தனை வாட்டி விசிட்டிங் போயிருக்கோம் தெரியுமா அந்த வீட்டுக்கு? நாங்க வந்தாலே கால் மேல கால் ஏந்து போயிடுவார். எங்களை பார்த்தாலே பிடிக்காது, தூக்குவார். அப்படியே இருந்தாரு. எங்க பாஸ்டர் என்ன சொன்னாரு? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல மண்டை நடுமண்டையில 3 வாட்டி தண்ணியை தெளிச்சிட்டாரு. இது சொம்பு பிடிச்சி இருந்தாலும் யாரு? அடியன். இப்ப அந்த சிஸ்டருக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே மூஞ்சிலாம் புருஷன் சாவ போறது கூட சந்தோஷம் இல்ல. என்ன சந்தோஷமா சொல்லுங்க? நானும் சாணம் ஏத்துட்டாரு. இப்ப ஸ்டேட் பிளைட் ஏர் இந்தியா எங்க தான் கிளம்புவா? கதவு திறந்திருக்க நேரா போய் இறங்கி பரலோகமே என் சொந்தமே. அவருக்கு ஒரு கிரீடத்தை சூட்டி அவருக்கு வந்து என்ன பண்ணார்? வாராஜா வாராஜா பிதாவே. நீ நம்ம நினைப்பு நிறைய பேர் என்னன்னா, ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் பாஸ்டர். ஒரு அம்மா என்ன எடுத்துச்சா? ஞானஸ்தானம் முதல்ல பாருங்க. ஏன் நிறைய குடும்பத்துல சாபம் போல தெரியுமா? ரட்சிக்கப்படாமையே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். சொல்லுங்களேன், என்ன எடுக்கல? ரட்சிக்கப்படாமலே. அப்படின்னா குணமே மாறல, பேச்சே மாறல, சுபாவமே மாறல. ஏன்? பாவம் செஞ்சுட்டு இருந்த பேர் பழைய பாவம், அந்த பாவமே மாறல. ஆனா ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இல்லையா? சொல்லுங்களேன். மனம் திரும்பாம எடுக்கிற ஞானஸ்தானங்கள் பின்தொடர்கிற சாபங்களை ஒருபோதும் தடை பண்ணாது. அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். லேலுயா சொல்லுங்க, லேலுயா சொல்லுங்களேன், சொல்லுங்க லேலுயா.
இவங்க சிந்தனைலாம் எங்கே போகுது, அதனால தான் எனக்கு வருதா பாஸ்டர் தெரியல பாஸ்டர். எனக்கு தெரியும் உங்கள் மைண்டு வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், நிறைய பேர் என்ன நினைப்புனா, ஞானஸ்நானம் எடுத்துட்டு எனக்கு எல்லாம் போயிடும் பாஸ்டர். ஒன்றும் போகாது, மனம் திரும்பினா தான் போவோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஆமேன். அப்போ என்ன பண்ணணும்னா, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும். எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். அடுத்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அடுத்து என்ன பண்ணணும் பாஸ்டர்? அதிகாலையில ஜெபிக்கணும். சொல்லுங்க. சாபத்தை அழிக்கிற ஆவி எங்க தெரியுமா இருக்குது? வாசிங்க 14ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 14:24. எப்போ பிரதர்? இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, in the early morning 5 o'clock. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலைல கூட நான் எழுந்து வெளியே வரல, கொஞ்சம் வெளுக்கட்டும், கொஞ்சம் வெளிச்சம் வந்தோன்னு வெளில போலாம். சாபம் இருக்கிற ஆளே பின்தொடருக்குதா? உங்க வீட்டில் ஏதோ இருக்குதா? இந்த ஏர்லி மார்னிங் வாசிங்க, மெதுவா படிங்க. கர்த்தர் அக்கினி மேகமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து, பாருங்க கர்த்தர் பார்க்கிறார் உன்னை பின்தொடர்ற சாபம் எதுன்னு. அல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? மனம் திரும்பின ஆளு ஞானஸ்நானம் எடுத்தால் அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அதிகாலைல தேவனை தேடணும். எனக்கு பாருங்க வயிறு ஒரு மாதிரியா இருக்குது. என் பொண்ணு சுவேதா கிட்ட சொல்றேன், அப்பாவுக்கு ஒரு மாதிரியா இருக்குது வயிறு, அதனால 2 மாத்திரை எல்டோஜின் நீ வாங்கி போட்டுக்கன்றேன். நீங்க சொல்லுங்க, லூசாயா நீ? உனக்கு வயிறு வலிக்கு அந்த பொண்ணு மாத்திரை. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சாபத்துக்கும் இவங்களுடைய பின்தொடர ஆவிக்கும் யார் ஜெபிக்கணும் தெரியுமா? பாஸ்டர் கூட இல்ல, மற்றவங்க ஜெபிக்கணும். இவங்க காலாட்டின்னு வேலைக்கு போவாங்க. எங்க போவாங்க? இல்லைன்னா வீட்டில் உட்கார்ந்து இருப்பாங்க. ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். கண்டிப்பா ஜெபம் பண்றோம், எங்களுக்கு வேலையா தானே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதிகாலையிலே கர்த்தர் அதை பார்த்து அதை கலங்க பண்ணினார். வாசிங்க. அவர்களுடைய ரதம் உன்னை பின்தொடர்ந்து பார். அந்த சாப வல்லமையில் இருக்கிற ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அதிகால ஜெபம் சாபம் இருக்கிற வீடுகளில் கட்டாயம் ஜெபிக்கணும். எங்க சிலர் ஜெபிப்பே இல்லைங்க, தைரியமா சொல்றேங்க. சிலர்லாம் ஜெபமே பண்றதில்லை. அதிகாலையில் சில வீடுகளில் ஜெபமே சத்தமே கேட்பதில்லை. இங்க மணின்னு ஒரு பாஸ்டர் இருந்தாங்க, மணின்னு ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அந்த பாஸ்டர் தினந்தோறும் 4:30 மணிக்கு எல்லா வீட்டுக்கும் போவார். எல்லா வீட்டுக்கு போய் தூங்குற வீட்டை கதவு தட்டி ஜெபம் பண்ணுங்கன்னு. ஒரு நாள் எங்க ஊருக்கு போயிட்டேன், கிராமத்துக்கு. 4:30 மணிக்கு எதெல்லாம் டூப்ளிகேட் எதெல்லாம் ஒரிஜினல் கண்டுபிடிக்கணும்னு போனா நான் போகும்போதே மணி 5 மணிக்கு தான் ஒன்று வந்து பல்ல தேய்ச்சி நிற்குது. சரி பல்லாது தேய்ச்சி நிற்குதுன்னுட்டு இந்த சபையே நடத்துற மூப்பர் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு லைட்டு கூட ஏறலங்க, கவுந்தடிச்சு தூங்கினு. அப்படி போய் கிராமம் பூரா என் விசுவாசி வீடு மொத்தத்தையும் பார்த்துட்டு அப்படி வந்த போது இந்த மூப்பர் வீடை பார்த்தா அங்கேயும் தூங்கினுக்கிறேன். ஆனா இங்க ஆட்டம் ஆடுவாங்க பாருங்க, மைக்க குத்தினா ஐயோ அப்பா சாமி. ஆமா, ஓ ஆண்டவரே, எஸ் ஆண்டவரே, எம் ஆண்டவரே, வி ஆண்டவரே, டபிள்யூ ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே, நீர்தான் நீர்தான் நீர்தான். ஆமென் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுங்க. அதிகாலையில் உன் சத்துருவுடைய ரதங்கள் ஓடாதபடி தடுத்து நிறுத்துவதற்கு உன்னை கர்த்தர் அதிகாலையில எழுப்பி. எத்தனை பேர் கையை தட்டி சொல்றீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், மோவாப் என்கிற ஒரு சந்ததி இருந்தது. 10 தலைமுறைக்கு சபைக்கு வரக்கூடாது. எத்தனை தலைமுறைக்கு வரக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1600 வருஷம் சபை உள்ள வரக்கூடாது. வாசிங்க உபாகமம் 23:3 வாசிங்க. உபாகமம் 23:3 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, முடிக்கிறேன். அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இன்னொரு இடத்துல 10 தலைமுறைக்கு அவங்க என்ன பண்ணக்கூடாது. ஆனா இந்த ஜாதியில இருந்து ஒருத்திய கர்த்தர் கொண்டு வரார். எந்த ஜாதியில இருந்து தெரியுமா? சாபம் முடிச்ச ஜாதியில இருந்து ஒருத்தரை கொண்டு வரா. அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. நம்ம மேல சாபம் இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கிற இடம் சாபத்தை மாற்றுகிற இடம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பார்வோன் சேனை தண்ணீர்கள் உங்களை பின்தொடர்ந்தாலும் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், இந்த வருஷத்திலும் குடும்பத்தில் இருக்க சாபத்தை கர்த்தர் உடைச்சி, எல்லா பாவத்தை உடைச்சி கர்த்தர் உன்னை முன்னேற பண்ணுவார். ரூத்தின் புஸ்தகம் முடிக்க போற. ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ல இருந்து வாசிங்க. ரூத் 3:2. நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடி இருந்தாயே. ஏசு நம் உறவின் முறையார். சொல்லுங்க எல்லாரும். ரத்த சம்பந்தமான உண்மையான உறவு யார் தெரியுமா?
அவர் ரத்தம் தான் நமக்கு கொடுத்து மீட்டு இருக்கிறார். உறவின் முறையான் வாசிமா. இன்று களத்திலே வார்கோதுமை தூற்றுவான், நீ குளித்து. என்னம்மா? முதல்ல குளிக்கணும். சொல்லுங்க. நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏன் நோகமி எனக்கு பதில் ஞானஸ்நானம் எடுத்துக்க, நீ தான் எடுக்கணும் ஞானஸ்நானம். சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. நீ குளித்து, இது ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா இது பல நாள் பேசலாம். நீ குளித்து, நீ எண்ணெய் பூசி. வாசிங்க. உன் பழைய வஸ்திரத்தை மாத்தி புது வஸ்திரத்தை உடுத்தி, பழைய குணத்தை மாத்தி புது குணத்தை உடுத்தி, பழைய சுபாவத்தை மாத்தி புது சுபாவத்தை உடுத்தி கொண்டு அந்த சபைக்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் எதிர்படாமல் மறைந்திரு, தாழ்மையாயிரு. பாருங்க, ஒரு சாபம் இருந்ததுன்னா இவ்வளவு வேலையை செய்யணும். நீ அவ்வளவு சீக்கிரமா ஆசீர்வாதம் பெற்ற முடியாது. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நான் சொல்லி கொடுக்குறது. இந்த மேலாட்டமா, ஆண்டவரே காலைல வேலைவின தெரியும் ஆண்டவரே, ஏசுவி நாமத்துல போற ஆண்டவரே, என்ன பார்த்துங்க ஆண்டவரே, வாட்ச்மேன் மாதிரி கூட வருங்க. அதெல்லாம் சாபம் போவாது. புரியுதா? இவர் ஏந்திருப்பார் 8 மணிக்கு எழுந்து, ஆண்டவரே 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 ஆண்டவரே, கதையாவாது. ராத்திரியெல்லாம் காத்து கிடக்க சொல்றா. அவர் காலின் கீழ் போய் படுத்துக்கொள். வாசி. சொல்லுவான். அவள் களத்திற்கு போய், அல்லேலியா சொல்லுங்களேன், மாமி கற்பித்தபடியெல்லாம் செய்தால். 7ஆம் வசனம் வாசிமா. 7. படுத்து கொண்டால். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்னமா ஐடியா கொடுக்குறாங்க இந்த பாஸ்டர், என்னமா பிரசங்கம் பண்றாங்க. கவனிங்க, நிமிந்து பாருங்க. என்ன அத்தை இவ்வளவு பயங்கரமா ஐடியா கொடுக்குறீங்களா அத்தை? நீங்க போய் பத்துங்களா அத்தை? நல்லா இருக்கும்ல. ஏன்னா உங்களுக்கு எல்லா டெக்னிக் தெரியுது அத்தை. எப்படி போர்வை விளக்கணும்னு தெரியுது. எப்படி நான் புதுசா வந்துக்கிறேன் அத்தை, இப்பதான் உள்ள. நகோமி அத்தை படுக்க முடியாது. சொல்லுங்க பிரதர், புரியுதா நான் பேசுறது? இல்ல புரியலையா? இன்னும் விளக்கவா? நீதான் மோவாப்ல இருந்து வந்திருக்கிற, நீதான் சாப பின்னணியில இருந்து வந்திருக்கிற, நீதான் போய் படுக்கணும். பாஸ்டர் போய் அங்க என்ன பண்ண முடியாது. உங்க வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் என்ன பண்ண முடியாது. ஒரு ஆள் வீட்டுல ஜெபம் பண்ண மீதி எல்லாம் தூங்குறது. என்ன பண்றது? தூங்கு. என் தங்கச்சி நல்லா ஜெபம் பண்ணும் பாஸ்டர், நீ என்ன பண்ணுவ? கொழுக்கட்டை தின்னு இருப்பியா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆமேனே வராது. அல்லேலூயா. நகோமி போய் காலின் கீழே என்ன பண்ண முடியாது, படுக்க கூடாது. போய் படுத்தா பாருங்க, அவன் அரண்டு திரும்பி, யார் மகளே நீ? நான் மோவாபில் இருந்து வந்த ஸ்திரீ. நான் எங்க இருந்து வந்த ஸ்திரீ? அவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, இன்னையிலிருந்து நீ என்னுடைய மனைவியா மாறிட்ட. கை தட்டி சொல்லுங்களேன், கை தட்டி சொல்லுங்களேன். இன்னையிலிருந்து என்னைக்கு என் பாதத்தின் கீழே வந்தையோ, இனிமே உன்னை யாரும் மோவாபிய ஸ்திரீன்னு சொல்லக்கூடாது. இன்னா ஸ்திரீன்னு சொல்லுவாங்க பாஸ்டர். வாசிங்க 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க மகளே. 4:11 வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் பார்த்து அவனை நோக்கி, நாங்கள் இவள் இனிமே மோவாபிய பெண் இல்லை என்பதற்கு சாட்சிதான், சாபம் இல்லை என்பதற்கு சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த ராகேலை போலையும் லேயாளை போல கையை தட்டி சொல்லுங்களேன். இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் சாப சந்ததிக்கு வந்தது எப்படி? ரூத்தே, உனக்கு எப்படி கிடைச்சது ரூத்தே? சும்மா கிடைக்கலையா. ராத்திரி எல்லாம் என்னை மாற்றிக்கொண்டு, என் அடையாளத்தை மாற்றிக்கொண்டு, என் குணத்தை மாற்றிக்கொண்டு, என் பேச்சை மாற்றிக்கொண்டு, என் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு, என்னை முடக்கி கொண்டு படுத்து கிடந்தேன். சும்மா சாபம் மாறல. அந்த களத்திற்கு போவதற்கு எத்தனை நாள் ட்ரைனிங் எடுத்தேன் தெரியுமா? இதை நீங்க ஒரு நிமிஷத்துல படிச்சிட்டீங்க. அவன் மாறி போவதற்கு பல நாட்கள் எடுத்தது. ஏன்னா அவன் கீழே பார்த்து சொல்லணும், நீ குணசாலி என்பதை ஊரார் அறிவார். சிஸ்டர், உன் குணத்தை வச்சுதான் சிஸ்டர் பரலோகம் உன்னை அங்கீகரிக்குது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் இதை உட்கார்ந்து ஆராய்ச்சி யோசிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். இவளுக்கு எப்படி இந்த ராகேலுடைய லேயாளுடைய இஸ்ரவேல் வம்சத்தின் ஆசீர்வாதம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம் தெரியுமா? வாசிங்க 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 2:10 வாசிங்களேன்.
முகம் குப்புற விழுந்து வணங்கி இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, என்ன மாத்திரம் ஏன் நேசிக்கிறீங்கன்னு கேட்கறா. ஆமென் சொல்லுங்க. உன்னதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்நிய தேசத்தாலா இருக்க எப்படி உன் கண்களில் தயை கிடைத்தது? அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, இயேசு பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு மாமியாருக்கு செய்தது எல்லாம், இந்த வார்த்தையை சொல்லுங்க. மருமகளே, மாமியாருக்கு செய்யறத கர்த்தர் பார்த்துனுகிறார். கொஞ்சம் கொஞ்சமா எலி மருந்து கரகத்தையும் பார்க்கிறாரு. ஜெபம் பண்றது, ஆண்டவர் ரொம்ப தொல்லை கொடுத்து இந்த கேள்வி போட்டு தள்ளுங்க ஆண்டவரேன்றதையும் பார்க்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. சிலருக்கெல்லாம் புள்ள வேணும், ஆனா புள்ளையோட அம்மா வேணாம். இல்லையா சொல்லுங்க. மருமகளுக்கெல்லாம் ரொம்ப குட்டா கேரக்டர் எடுக்கணும். எங்க பாஸ்டர் ஒரு வாட்டி கேட்டார், தாமஸ் ராஜ் பாஸ்டர், இந்த திருச்சபையில கிட்டத்தட்ட 3000 பேர் வந்தாங்க. அப்போ ரூத்து நகோமி இருந்தா எழுந்து நில்லுங்கன்னாரு. எத்தனை பேர் எழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு குடும்பம் எழுந்து நின்னாங்க. பாஸ்டர் கொடுத்த சாட்சினா தெரியுமா? உண்மையிலேயே உங்க ரூத்து நகோமி, அதுக்கு நான் சாட்சினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில மாமியார்லாம் அப்படியே மருமகள் க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள வஞ்சனம். அவன் பொண்ணு தான் பிடிக்கும், பிள்ளைய தான் பிடிக்கும். இது சும்மா சோறாக்கி போடுதுன்னு வீட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சத்திரம் 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 உள்ள இன்னர். இவர் சொல்றாரு, நீ உன் மாமியாருக்கு செய்ததும், வாசிங்க, உன் தகப்பனையும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தாயும் இருந்தாங்க, தகப்பனும் இருந்தாங்க. இவங்க இவளை பத்தி ஒரு ஹிஸ்டரி சொல்லுது. பிரபுக்களின் வம்சத்திலிருந்து வந்தவளாம். யாரு இந்த அம்மா? அவ்வளவு பணக்காரி நகோமி, பணக்கார வீட்டில் பிரபுக்களின் வம்சத்திலிருந்து வந்தது. இவங்க தங்கச்சி ஓர்பால் பாருங்க போயிட்டா. இவோ தாய் இருக்கிறாங்க, தகப்ப இருக்கிறாங்க. ஜென்ம தேசம்னா தெரியுமா? தலைமுறை ஜென்ம ஜென்மமா வாழற தேசம். இந்த தேசத்தை விட்டு அவ எங்க வந்தா தெரியுமா? போவாஸ் களத்துக்கு வந்தா. நீ ஜென்ம தேசத்தை விட்டு வந்ததற்கும் நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எனக்கு என்ன பண்ணுச்சு? சாபம் நிறைந்த இடத்தையும் சாப நிறைந்த ஜனங்களையும் சாப நிறைந்த உறவுகளையும் விட்டு வெளியே வந்தால். எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். சாப நிறைந்த இடத்தையும் சாப நிறைந்த ஜனங்களையும் சாப நிறைஞ்ச உறவுகளையும் விட்டு. சிலருக்குலாம் அந்த ஊரை விட்டு வெளியே வரவே பிடிக்காது. பார்த்துக்கிறீங்களா? ஊர் ஊர் எங்கூர் 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 எங்கூர். ஏன்னா அந்த ஊர்ல இவர் என்னது? இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த ஆள்லாம் கை தூக்கி காட்டுங்க, சும்மா கை தூக்கி காட்டுங்க, தூக்குங்கப்பா. அலிஸ்டர்ல போய் 1 லட்சம் ரூபாய்க்கு போய் சாமா உன் பேரை சொல்லிட்டு வாங்கிவா. நான் ஊருக்கு ஊர் வந்தவன், பெருமைக்கு சொல்ல, சந்தோஷ் பாஸ்டர் அனுப்புன்னு சொல்லு. 2 லட்சம் ரூபாய்க்கு அவன் சாமா ஒண்ணுமே கேட்காம தரலனா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இந்த ஊர் கௌரவத்தெல்லாம் விடணும். என்ன விடணும்? அந்த ஊர்ல சாவ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா, அதை விட்டு வெளியே வரணும். ஏன் ரூத்தே? அந்த ஜென்ம ஜென்மமா உன் தாய் தகப்பா வாழ்ந்தவர் இல்ல, இங்க இருந்தா நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு ஊரை விடுறதுக்கு என்ன இல்ல, சிலருக்கு அந்த தெருவை விட மாட்டான். என்ன விட மாட்டான்? இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போவான், அந்த வீட்டுல அதே தெருவுல தான் என்ன பண்ணி இருப்பான். சொல்லுங்க. சில சாபம் இருக்கிற வீடு இருக்கும், அந்த வீட்டுல இருந்தா சாபம் தெரியுது, ஆனா வீட்டை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க. போகாதே என் மகனே நீ போகாதே, அப்படியே அங்கேயே உட்காந்து செத்துரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் சொல்றான், நீ போவாசின் களத்திற்கு வருவதற்கு முன்பாக உங்ககிட்ட கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? சென்டிமெண்ட்டுக்கே இடம் கொடுக்கல. நீ கணவன் இல்ல, ஒரு விதவை, எங்கு விடவா இருக்கிற. நீ நினைச்ச உங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தா வேற கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப. ஆனா நீ எங்க தெரியுமா வந்த? இஸ்ரவேலின் தேவனின் சட்டைகள் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நான் இப்படி சொல்றேன், இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ இருக்கிற நிறுவனம் ஸ்தாபனம், நீ சம்பாதிக்கிற வருமானம் சாபமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை விட்டு வெளில வரணும். என்ன ஒரு தம்பி வந்து கேட்டான், யாருன்னு ஆள் சொல்ல மாட்டான், தங்கரதம் வாங்கிட போறேன் பாஸ்டர். தங்கரதம் என்ன ரதம்? 3 ஓடினா கூட போதுமா, 50,000 வந்துருமா? எத்தனை? சாப காசுன்னு. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? சாபத்தின் வேலைன்னு ஒண்ணு இருக்குது, ஆசீர்வாதத்தின் வேலைன்னு இருக்குது. புரியுதா? இந்த கல்யாணத்துக்கு சாப்பாடு போடுறான் பாத்தீங்களா, கல்யாணத்துக்கான டெக்கரேஷன் பண்றான் பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலை செய்யறவங்க சூப்பரா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணும். ஏன்னா அதை சந்தோஷமா கொடுப்பாங்க. ஆனா சாவுக்கு அவனா வந்து காசு கொடுக்குற எப்படி கொடுப்பான்? எங்க அப்பா செத்துட்டார், ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இந்தாங்க 5000 எத்துமாங்கன்னு கொடுப்பானா? இல்ல அப்படி அவனா கொடுத்துருக்கிறானா? சொல்லுங்க. அதனால தான் நீங்க வேலை சாப்பாடு போடுற வேலை இருக்கு பாத்தீங்களா,
ஸ்வீட் விற்கிற வேலை இருக்குது, இதெல்லாம் மகிழ்ச்சி வேலை. மகிழ்ச்சியில் எவனா துக்கம் விட்டது நேரம் வந்து எங்கள் அப்பா செத்துட்டார், ஒரு 2 கிலோ நெய் மைசூர் பாக் கொடுங்களேன். நான் பேசுறது புரியுதா? புரியுதா? என்ன வேலை செய்யறோம், எந்த நிறுவனத்தில் வேலை செய்யறோம், இந்த வருமானம் எனக்கு சாபத்தின் வருமானமா ஆசீர்வாதத்தின் வருமானமா? நேற்று ஒரு பொண்ணை சந்திச்சேன், என்ன ஆக போற, வக்கீல் ஆக போறேன்னு. அந்த பாஸ்டர், நான் நேர்மையான வக்கீலா இருப்பேன் பாஸ்டர். என்ன வக்கீலா இருக்கா? நேர்மையான வக்கீலா இருப்பேன். ஆமீன் சொல்லுங்க. நேர்மையான வக்கீலா இருக்கணும். நீங்க நினைக்கிறீங்க டாக்டருங்க எல்லாம் நல்லவன் நினைச்சீன்னு, அவனுக்கு தெரியும் இந்த மருந்து சாப்பிட்டா இது ஸ்கேன் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னுட்டு. ஆனா எழுதி கொடுத்து ஜனங்கிட்ட பணத்தை அவன் கமிஷனுக்கு கொடுக்குவான். நீங்க அதெல்லாம் சாபம். சொல்லுங்க, எது சாபம் நினைக்கிறீங்களோ, எது சாபம் உணர்த்தப்படுறீங்களோ, எந்த தெரு சாபமோ, எந்த மூதாதையர் வீட்டுக்குள்ள சாபத்தை உண்டு பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த இடத்த விட்டு தைரியமா வெளில வரணும். நீங்க வராத பட்சத்தில் அந்த சாபம் தொடரும். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லட்டுமா ரகசியமே? இந்த வேதம் முழுவதிலுமே கர்த்தர் ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து ஆசீர்வதிச்சார். ஆபிரகாமை பார்த்து, தகப்பன் விட்டு தாய் விட விட்டு வெளில வா, அவங்கள கூட வச்சிங்கன்னா உன்னை என்னால் என்ன பண்ண முடியாது. லோத்து இருக்கிற வரைக்கும் அவ்வளோ பிரச்சனை, பொண்டாட்டியை தூக்கி போறான், அவ்வளோ பிரச்சனை. லோத்து போனதுக்கு அப்புறம் ஆபிரகாம் வாழ்க்கை மாறிடுச்சு. ராமன் சொல்லுங்க, தாவீது எங்க நான் குடியிருக்கணும், கர்த்தர் ஒரு இடத்தை காண்பித்து கொடுக்கிறார். ஈசாக்கு எங்க குடியிருக்கணும், நான் கேரளால இங்கேயே இங்க வச்சு உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்லா கவனிங்க பிரதர். நீங்க நினைக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாதாரணம் அல்ல. நீங்க ஊர் விட்டு ஊர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருவீங்க. சில ஆள் அந்த ஏரியாவை விட்டு அவனை நீ கிளப்பின்னு வரதுக்குள்ள சில பொண்டாட்டிங்க பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன மாலினி, ஊர் விட்டு வரணும், ஏரியா விட்டு வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. வந்துட்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டிருவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமா சொல்றேங்க, ரூத்தின் ஆசீர்வாதம் உங்க ஆசீர்வாதம். அவ சந்ததியில இயேசு வந்தது போல உங்க பிள்ளைகளோட சந்ததியில ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் வெளியே வர தீர்மானம் பண்ணிட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஊரை விட்டு வெளில வாங்க. அப்பா அம்மா ரட்சிக்கப்படலையா, ரட்சிப்புக்காக தீவிரமா ஜெபிக்கணும். ஆனா அவங்க ரட்சிக்கப்படுவாங்களான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு ரகசியம் சொல்லி கொடுத்துட்டு பைபிளை முடிக்கட்டுமா? இயேசுநாதர் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எத்தனை பேர்? எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா, ரட்சிக்கப்படலையா? ரட்சிக்கப்படல. ஏன் பாஸ்டர்? இயேசுநாதர் அதான், அவ்வளவுதான். சும்மா போட்டு அவங்களை ஜிம்பின்னு இருக்காதீங்க. எப்படியாவது ரட்சிப்புல நட்டுருவேன், எப்படியாவது ரட்சிப்புல நட்டுருவேன். நீ அந்த சாபத்துல உட்கார்ந்துருக்காத. ஒரு நாள் ஊர் பக்கமா போற, சொந்த ஊருக்கு போலான்னு சொல்லி போய் அற்புதம் பண்றாரு. நீ இந்த அற்புதத்தெல்லாம் நீ வந்து கீழ்ச்சிடாத, வெளியூருக்கு போய் பண்ணுன்றான் கூட பிறந்தவன். சொல்லுங்களேன், ரட்சிக்கப்படவே இல்லைங்க. இது உங்களுக்கு கேட்க ரொம்ப ஷாக்கா இருக்கும் நான் சொல்றத. ஆனா ஜெபிக்க வேண்டியது கடமை. அல்லேலூயா. அதனால அவர்களை மாற்றுகிறேன் என்ற பேர்ல சாபம் முடிச்சதுல நீங்க உட்கார்ந்துருக்காதீங்க. வெளில வாங்க, வெளில வந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் நிரப்பி உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன்னுடைய அளவில்லாத கடற்கரையின் ஆசீர்வாதத்தை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த தண்ணியை கடக்க பண்ணுவார் தெரியுமா? பார்வோன் என்கிற முதலை அந்த சாபம் என்கிற தண்ணியிலிருந்து உன்னை கடக்க பண்ணி உனக்காக செங்கடலை பிளந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். இரண்டாவது ஒரு தண்ணீர் இருக்குது, தடை என்கிற தண்ணீர், யோர்தானை கடக்க பண்ணுவார். மூணாவது ஒரு தண்ணீர் இருக்குது, தோல்வி என்கிற தண்ணீர். இதை கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் பேசுறேன். எல்லாம் கண்களை மூடலாமா? எல்லாம் கண்களை மூடுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கூட கர்த்தர் பேசினாருன்னு நான் யாரையும் டார்கெட் பண்ணிலாம் சத்தியத்தை பேசுறேன். உன் வாழ்க்கையில நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா உண்மையா சொல்றேன். ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை போல்